குருவும் புதனும் 30 பாகை வித்தியாசம், புத்திசாலி. சந்திரனும் செவ்வாயும் 45 பாகை வித்தியாசம், ஆத்திரம், அவசரம், அதிகம். இவைகளையெல்லாம் பல ஆண்டுகளாக பார்த்து பொருத்தமாக வருகின்ற காரணத்தால் இதை சொல்கின்றேன். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். மேனாட்டு டிகிரி முறையை பார்த்தோம். டிகிரி என்றாலும் பாகை என்றாலும் ஒன்றுதான். ராசி கட்டம் மேஷத்திலிருந்து மீனம் வரை 12 கட்டங்கள். ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரி, அதாவது 30 பாகையை கொண்டது. அப்படி என்றால் மொத்தம் 360 பாகை. இதில் பாதி 180. இப்பொழுது நல்ல பாகை கெட்ட பாகை நாம் பார்த்தோம். நேற்றைய தினம் கெட்ட பாகையை பற்றி சொன்னேன். நல்ல பாகை 18 நல்ல பாகை. 18 என்றால் 18லிருந்து 20 வைத்துக் கொள்ளலாம். 30 நல்ல பாகை, 60 நல்ல பாகை, 120 நல்ல பாகை. இந்த 18 ஒருவருக்கு வேலை கிடைத்து சௌக்கியமாக வாழ்கிறார், சுகமாக இருக்கிறார், இந்த அளவுக்கு நல்லதை செய்யும். 60 ஆளுமை. அரசியல்வாதிகளுக்கு இது அவசியம் தேவை. சில வருடங்களுக்கு முன் ஒரு அரசியல் தலைவர், மாபெரும் வெற்றி பெற்ற அரசியல் தலைவர், அவர் ஜாதகத்தை எடுத்து ஒவ்வொரு கிரகங்களும் 60 பாகை வித்தியாசத்திலேயே வரும் அவருக்கு. இதன் காரணமாக தான் அவர் வெற்றிகரமாக நாடாண்டார் என்ற செய்தி பரப்பப்பட்டது. அந்த அளவுக்கு நம்மளை அது ஆக்கிரமித்திருக்கிறது இந்த பாகை முறை. 60 ஆட்சி, அதிகாரம், ஆளுமை. 120 மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு எண். ஆனால் அரசியலோ ஆட்சியோ அல்ல, ஜகத்குரு போல் மிக மிக மதிப்பு வாய்ந்தது. இப்பொழுது ஏதேனும் 2 கிரகங்கள், ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் 30 பாகை இடைவெளி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உண்டான பலன் இதுதான் என்று தெளிவாக கூறலாம். என்னை பொறுத்த மட்டில் 100க்கு 90% நன்றாக இருக்கிறது அனுபவமாக பார்க்கும்போது. உதாரணமாக குருவும் புதனும் 30 பாகை வித்தியாசம், புத்திசாலி. சந்திரனும் செவ்வாயும் 45 பாகை வித்தியாசம், ஆத்திரம், அவசரம், அதிகம். இவைகளையெல்லாம் பல ஆண்டுகளாக பார்த்து பொருத்தமாக வருகின்ற காரணத்தால் இதை சொல்கின்றேன். ஆக இந்த பாகை முறை மிக மிக முக்கியமான ஒன்று. சரி, நம்மிடம் இந்த பாகை முறை இல்லையா? அவர்கள்தான் கண்டுபிடித்தார்களா? இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். அவர்கள்தான் கண்டுபிடித்தார்களா அல்லது நமது கண்டுபிடிப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களா? அதெல்லாம் வேண்டாம். நம்மிடமும் அது இருந்தது. 7வது நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தில் 7வது நட்சத்திரம் தீது, கொடிது என்று நாம் பார்க்கிறோம். அஸ்வினி 1ஆம் பாதம், அதற்கு 7வது நட்சத்திரம் புனர்பூசம், பாகையில் 90, மரணம். தினப்பலன் பார்க்கும்போது, அதாவது இந்த 10 பொருத்தம் பார்க்கும்போது, தினப்பொருத்தம் பார்க்கும்போது 12ஆம் நட்சத்திரத்தில் முதல் பாதம், 14ஆம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம், 16ஆம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம், இவையெல்லாம் கொடிது என்று சொன்னோம்.
12ஆம் நட்சத்திரத்தில் முதல் பாதம். நீங்கள் அஸ்வினியை 1 என்று வைத்துக்கொண்டால் இங்கே உத்திரம் 1 வரும். 150 பாகை விபத்து. ஆக நம்மிடமும் இருந்தது தான், ஏனோ பிரபல்யம் ஆகவில்லை, அல்லது இதனுடைய கருத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லவில்லை. ஏதோ ஒன்று. நல்ல வேளை இன்று நாம் உணர்ந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை எந்த அளவுக்கு அபிவிருத்தி செய்தால் நாட்டுக்கு நல்லதோ அந்த அளவு அபிவிருத்தி செய்வோம். அன்பர்களே, பாகை முறையை பற்றி ஒரு விஷயத்தை பார்த்தோம். இனி வருங்காலங்களில் இதையும் பயன்படுத்தி தான் பலன் சொல்ல இருக்கிறேன். வணக்கம்.